தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது. வணக்கம் சொந்தங்களே. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கிளீன் ஸ்ரீலங்கா மக்கள் மத்தியிலே பிரபலியம் அடைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதற்கு எதிராகவும் பல மக்கள் கிளம்பி இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு அங்கே குடியிருப்புகள், அதாவது இந்த வாகனங்கள் சம்பந்தமாக இந்த முச்சக்கர வாகனங்கள் ஓடுகின்றவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய அதிருப்தியை அரசாங்கம் உருவாக்கி இருக்கின்றது. அந்த கிளீன் ஸ்ரீலங்கா மூலம் பல நல்ல திட்டங்களையும் அறிமுகப்படுத்த இருக்கின்றார்கள் என்று கேள்விப்படுகின்றோம். அவருடைய இந்த சீனா விஜயத்திலே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா சம்பந்தமாக சில விடயங்களை பேசப் போகின்றார் என்றும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத இந்த அரசாங்கம் மக்கள் பட்டினி சாவை எதிர்நோக்க வேண்டிய ஒரு நிலவரம் உருவாகும் போல இருக்கின்றது. திரும்பவும் இங்கே பெரிய ஒரு பூதாகாரம் இலங்கையில் வெடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இதை கவனத்தில் கொள்ளாத அரசாங்கம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா மூலம், அதாவது மக்களை அதிருப்திக்கு உள்ளாக்கி திரும்பவும் பழையபடி ஒரு அறகலைய போராட்டத்தை உருவாக்க இந்த அரசாங்கம் முனைந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பது இப்பொழுது அவசியமானதா என்று ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கின்றது. ஏனென்றால், அவசரப்பட்டு விட்டோமோ என்றொரு சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையும் இங்கே உருவாகி இருக்கின்றது. மக்கள் அன்றாடம் வாழ சாப்பிட வழியில்லாமல் இருக்கின்ற பொழுது வேற்று யோசனைகளை மக்கள் சிந்திப்பார்களா என்பதும் இங்கே நாங்கள் ஒரு கூற்றில் எடுக்க வேண்டிய விடயம். இங்கே ஸ்ரீலங்காவிலே மக்கள் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கின்றார்கள். இந்த விலைவாசியிலே மக்கள் நொடிந்து சுருண்டு போய்விட்டார்கள். இன்றைக்கு இந்த விலைவாசி கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கின்றது. ஒரு சாதாரண குடும்பத்தால் இலங்கையில் வாழ முடியாத ஒரு நிலைமை உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே கிளீன் ஸ்ரீலங்கா என்பது ஒரு அத்தியாவசியமான ஒன்றா என்று ஒரு கேள்விக்குறியும் எழுந்து கொண்டிருக்கின்றது. இந்த தமிழ் கைதிகளை விடுதலை செய்யாமல் இழுத்தடிப்பதன் மூலமாக தமிழர்களுக்கு ஆப்பு வைக்க நினைக்கிறது அரசாங்கம். தமிழ் கைதிகள் இன்றைக்கு அரசியல் கைதிகள் இன்றைக்கு நேற்றல்ல, காலங்காலமாக சிறையிலே வாடுகின்ற அரசியல் கைதிகளை ஏன் அரசாங்கம் இவ்வளவு நாளும் தட்டி கழித்து கொண்டிருக்கின்றது? தமிழர்களை சரியாக நடத்துவோம், தமிழர்களுக்கு என்று பாகுபாடு இல்லை, ஒரே நாடு ஒரே மக்கள் என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்கம் ஏன் தமிழர்களை பாகுபடுத்துகின்றது? தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பதில் ஏன் சுணங்குகின்றது? இதன் மூலமாக அரசாங்கமும் இருந்த பழைய கால அரசாங்கங்களுக்கும் எந்த மாற்றம் இல்லை என்பதை திட்ட தெளிவாக எங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றது. அது மட்டுமல்ல, பௌத்த சாசனத்தையே இவர்களும் கடைப்பிடிக்கின்றார்கள். அந்த பௌத்த பீடாதிபதிகளின் கொள்கைகளின்படியே இவர்கள் அரசாங்கத்தை நடத்துகின்றார்கள். இதன்படி தமிழர்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை என்பதை திட்ட தெளிவாக உறுதிப்படுத்துகின்றார்கள். தமிழர்களும் இலங்கையில் பிரஜா உரிமை பெற்றவர்கள் இலங்கை சிட்டிசனாக இருக்கின்றார்கள் என்றால் ஏன் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதில் உங்களுடைய சுணக்கம் என்ன? இதுதான் நான் இன்றைய வீடியோவிலே அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தை பார்த்து வைக்கின்ற கேள்வி. தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பதில் என்ன சுணக்கம்? இந்த சுணக்கத்தின் மூலமாக நீங்கள் ஒவ்வொரு தமிழர்களுக்கும் துரோகம் செய்கின்றீர்கள் என்பதை திட்ட தெளிவாக நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.